நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. யாருக்காவது உதவி தேவைப்படுகிறது என வாட்ஸ்அப் குழுவில் மெசேஜ் வந்தால் அதை பார்த்து கொட்டிவிட்டு கடந்து செல்பவர்கள் ஒரு ரகம். அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் செய்துவிட்டு சமுதாய கடமையை ஆற்றிவிட்ட பெருமிதத்தில் நடந்து செல்பவர்கள் இன்னொரு ரகம். ஆனால் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூரை சேர்ந்த கூலி தொழிலாளர் சுப்பையா ரேவதி தம்பதியர். இவர்களுக்கு 2 பெண் ஒரு ஆண் என 3 குழந்தைகள் உள்ளனர். கடந்த சில வருடங்களுக்கு முன் தாய் ரேவதி உயிரிழந்த நிலையில் சுப்பையாவும் கடந்த வருடம் உயிரிழந்தார். பெற்றோரை இழந்த 3 குழந்தைகளுமே அரசு பள்ளியில் படித்து வருகிறார்கள். உறவினர்களின் உதவியுடன் மூவருமே ஓட்டு வீட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த தொடர் மழையால் அந்த ஓட்டு வீடும் முற்றிலும் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழுந்து விபத்தை ஏற்படுத்தலாம் என்கிற நிலையில் இருந்தது. இந்த அவல நிலை குறித்து அறிந்த காரைக்குடி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு என்ற வாட்ஸ்அப் குழுவினர் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தனர். வாட்ஸ்அப் குழுவில் உள்ள சமூக ஆர்வலர்களின் பங்களிப்பாக செங்கல், எம்சாண்ட், சிமெண்ட் மற்றும் டைல்ஸ், மேற்கூரை, எலக்ட்ரிக்கல், பெயிண்டிங் உட்பட ஒவ்வொருவராக பிரித்து செலவுகளை ஏற்றுக்கொண்டு 16க்கு 10 என்கிற அளவிலான அழகான வீடு ஒன்றை 2 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுத்துள்ளனர். இந்த வீட்டிற்கு குயில் கூடு என பெயர் சூட்டியுள்ளனர். குழந்தைகளின் உறவினர்களை வரவழைத்து காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன், டாக்டர் குமரேசன் உள்ளிட்டோருடன் சமூக ஆர்வலர்கள் புதுமனை புகுவிழா நடத்தி குழந்தைகளிடம் வீட்டை ஒப்படைத்த நிகழ்வு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்களை குவித்து வருகிறது. மேலும் குயில் கூடு வீடு திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவரும் குழந்தைகளின் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் பண உதவிகள் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு சமூக ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து வீடு கட்டி கொடுத்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஆரணி, நான் கோவிலூரில் இருக்கேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்கள் அத்தை தான் எங்களை வளர்க்குறாங்க. நாங்கள் நல்லா படிச்சுக்கிருக்கோம். எங்கள் வீடு இடிஞ்சு போனனால என்ன சமூக ஆர்வலர்கிட்ட சொன்னதுக்கு அவங்க புது வீடு கட்டி தந்திருக்காங்க. அந்த வீட்டில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். இன்றைக்கி தான் பால் காய்ச்சணும். இந்த மாதிரி நாங்களும் படித்து மற்றவங்களுக்கு நாங்களும் உதவி செய்வோம். நாங்கள் உடஞ்ச வீட்டில் இருக்கும் போது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. இப்போ புது வீட்டில் இருக்கனால எங்களுக்கு பயம் இல்லை, சந்தோஷமாக இருக்குது. அதனால் சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.